அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதற்காக, ஆனந்தமாக, உற்சாகமாக வந்திருக்கிறேன். நான் உங்கள் மஞ்சுநாத் குருக்கள். புகைப்படங்களை பற்றி பார்த்துக் கொண்டே வருகிறோம். ஃபோட்டோஸ். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி, சில ஃபோட்டோஸ் நமக்கு ரொம்ப துக்கத்தை குடுக்கிறது. சில ஃபோட்டோஸ் கிடைக்க மாட்டேங்குது. சில நபர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய நினைவு கூறுவதற்குண்டான எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில, நம்மளை சுற்றியுள்ள நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு துக்கம் எவ்வளோ ஒரு நான் கடந்த ஒரு மாதம் ஒரு வீட்டுக்கு ஒரு சமாராதனை, விஷ்ணு இலைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு நீத்தாரினுடைய நினைவாக அவங்க சில சடங்குகளை எல்லாம் செய்து, விஷ்ணுவே சாட்சியாக நம்ம செய்த கர்மாவுக்கு ஒரு விஷ்ணு சாட்சியாக வந்திருக்கிறார். அவருக்கும் போஜனம் பரிமாறணும்னு சொல்லிட்டு, ஒரு பிரம்மச்சாரி அழைத்து அங்க அவருக்கு உட்கார வச்சு, ஆசனங்கள்லாம் போட்டு, துளசி, தட்சிணை, சந்தனக்கட்டை, சந்தன கிண்ணம் எல்லாம் வைத்து அப்படியாக ஒரு நண்பர் நம்மள எப்போ சென்டிமென்ட்டா கூப்பிடுவார். நீங்க உங்களுக்கு 40 வயசு ஆனாலும் பரவால்ல. நீங்க பிரம்மச்சாரி, நீங்க வாங்கோ. நீங்க எங்க ஆத்துல சாப்பிட்டு போனா எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்ப பக்கத்துல எனக்கு பக்கத்துல அதுக்கு ஒரு சின்ன பலகை, அதுக்கு ஒரு சந்தனம், ஒரு பூ சம் தட்சிணை, அங்க ஒரு பழம், ஒரு யானை பொம்மை. எப்படி? ஒரு எலிஃபென்ட்டோடைய வரைபடம். அதுவும் ஜெராக்ஸ். அதோடைய ஒரிஜினல் என்னன்னா, இந்த சின்ன சின்ன மணிகளை வைத்து கோர்த்து படம் நம்ம புடவை, வேஷ்டி அதில் ஜரிகை போடுவாங்கல்ல, அதை மாதிரி கிட்டத்தட்ட இந்த இன்ட்ரிகேட்டான வலைகளில் பின்னி நரம்புகள்னு சொல்லுவாங்க, மெல்லிசா இருக்கும், ஒயிட்டா, பிளாஸ்டிக் ஒயர், இல்லை பட்டு நூல்லே கூட போடுவாங்களா தெரில, சம்திங். நான் அதை ட்ரை பண்ணதில்லை, ஆனால் அறுத்து போகும்போது பார்த்துருக்கேன். நான் நிறைய அறுத்துருக்கேன். அதில் பின்னி ஒரு ஃபுல் அழகான ஒரு டிசைன், ஒரு பூ மலரோ, அதில் ஒரு யானை இருக்கு. ஒரிஜினல் ஆக்சுவலாக யானை. அதை ஃப்ரேம் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. யார் மேல? என்னை அழைத்து எனக்கு உணவளித்த அந்த நபர், அந்த தம்பதியினருடைய பாட்டி. நல்லா கவனிக்கணும், பாட்டி. அந்த பாட்டியினுடைய போட்டோ இல்லை. ஆனா அத்தனை வருடங்கள் கழித்தும் தன் தந்தை ஃபாலோ செய்த விஷயத்தை மகன் செய்கிறார். இப்பொழுது அந்த பாட்டியின் நினைவாக ஒருவர் அழைத்து உணவளிக்கிறார். அப்போ அந்த நினைவாக, அந்த பாட்டி நினைவாக வைப்பதற்காக ஒரு படம் இல்லை. அந்த பாட்டி பின்னின அந்த வரைபடம் இருக்குல்ல, அதோடைய ஒரிஜினல் பையன் வீட்டுக்கு போயிட்டு, அதாவது பேரன் வைத்து அதை போட்டோ எடுத்து 3 வீட்டுக்கு பகிர்ந்திருக்காங்க. அந்த 3 பேரும் அந்த தருணத்தில், அந்த திதி ஸ்ராத்த தினத்தில் அந்த படத்தை வச்சு பாட்டியை அங்க இருக்கிற மாதிரி நினைச்சு செய்யறாங்க. ஸோ அந்த பாட்டியினுடைய படம் இல்லாதது எவ்வளோ ஒரு பெரிய துக்ககரமான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி வெளுத்து போயிடுச்சு. இலையில பஞ்ச பட்சண பரமான்னம் இருக்கு, பட்சணங்கள் இருக்கு, பழங்கள் இருக்கு, வெந்நீர் கேட்டா வெந்நீர் கொடுக்குறாங்க. மாமா காற்று போதுமா, ஃபேன் போடுவா, ஏசி போடுவா, எல்லா உபச்சாரங்கள் எப்பவும் போல ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. துக்கம் தொண்டை அடைக்கும்வாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நான் அட்டன் பண்ணது கிட்டத்தட்ட. இந்த பாட்டியினுடைய படமே இல்லை. அந்த பாட்டிக்கு வருஷம் கரெக்டாக சிராத்தம் செய்கிறாங்க. அந்த பாட்டி செய்த ஒரு கலைநயமிக்க ஒரு விஷயத்தை ஜெராக்ஸ் எடுத்து சாப்பாடே இறங்கல எனக்கு. உங்கள் வாழ்க்கையில் இப்படியான சந்தர்ப்பங்கள்ல படங்கள், போட்டோஸ் ஏற்படுத்திய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அற்புதமான வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு விதமான அற்புதமான அனுபவம். அதை பற்றி அசை போட்டுக் கொண்டே இருப்பதற்காக நான் உங்கள் மஞ்சுநாத்துக்குள் வருவேன். நீங்கள் எனக்கு எப்பொழுதும் போல ஆதரவு கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில்